வசனத்தை தியானிப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். கொஞ்ச நேரம் ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு வார்த்தை, இருதயத்தில் பாட்ட ஒரு வார்த்தை. யோபு 42ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் இந்த மாதம் நமக்கு வாக்கு தத்துவம். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 10ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, அது இரட்டத்தனையான ஒரு பலனின் ஆசீர்வாதம், பின்னிலைமையின் ஆசீர்வாதம். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் யோபுவுக்கு கொடுத்தார். எல்லாம் டபுள் போர்ஷன். ஆனால் அவன் சந்தித்ததெல்லாம் பாடுகள், பாடுகளுக்கு பின்பாக ஆசீர்வாதம். ட்ரபுள் டபுள், ட்ரபுளில் டபுளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று நம்ம தியானித்தோம். கடந்த நாட்களில் யோபுவை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதையும் அவனுடைய முடிவை குறித்த காரியத்தை தியானித்தோம். இன்றைக்கு ஒரு வார்த்தை, யோபு 42 8-9 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினதை போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றான். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகானியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். முன்னிலைமையிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த வேத பகுதியில் ஒரு 2 வார்த்தை வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அவன் முகத்தை பார்த்து, நான் உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். அவன் முகத்தை பார்த்துட்டு நீங்கள் பேசின வீணான பேச்சுக்கு தக்கதாக நடத்தாமல், தண்டனை கொடுக்காமல், நியாய தீர்ப்பு கொடுக்காமல் இருப்பேன். 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அதேபடியே அவர்கள் சிநேகிதர்கள் பலி செலுத்தினார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தாராம். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்து ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஒரு மனுஷனுடைய முகத்துக்கு த ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா? பூமியில் இருக்கும்போது மனுஷனுக்கு மதிப்பு, அந்த ஃபேஸ் வேல்யூ. அவர் போய் சும்மா நின்னாட்டாலே சில பேர் செஞ்சுருவாங்க. ஃபேஸ் வேல்யூ சொல்லுவாங்கள்ல. சில ஆள் வந்துட்டாலே சில கூட்டம் வந்துடும். முகத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்கும். அந்த மாதிரி நான் யோபுவின் முகத்தை பார்த்து, நான் உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நான் செய்ய மாட்டேன். நான் யோபுவின் முகத்தை பார்த்து, நீதிமானாகிய யோபுவின் முகத்தை பார்த்து, உத்தமனாகிய யோபுவின் முகத்தை பார்த்து, ஆமே கர்த்தருக்கு பயப்படுகிற பொல்லாதவைகளை விட்டு விலகுகிற யோபுவின் முகத்தை பார்த்து, எல்லா பிள்ளைகளையும் இழந்த யோபுவின் முகத்தை பார்த்து, உடம்பு முழுசு வியாதியினால் பாதிக்கப்பட்ட யோபுவின் முகத்தை பார்த்து, மனைவி தூசிக்கிற யோபுவை பார்த்து, இழந்த போதிலும் கர்த்தரை தூசிக்காத யோபுவின் முகத்தை பார்த்து, எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மகிமைப்படுத்தின யோபுவின் முகத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முகத்தை பார்த்து உங்களுக்கு ரிசல்ட் தருவேன். அப்போ முகத்துக்கு ஒரு பெரிய வேல்யூவை கர்த்தர் வச்சிருக்கிறார். வாட் அபவுட் அவர் ஃபேஸ்? நம்ம முகத்துக்கு என்ன மதிப்பு கொடுக்க முடியும்? நம்ம முகத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்காது? இவன் மூஞ்சில் முழிக்கிறதுக்கு சும்மா இருந்துட்டு போகலாம். அல்லேலூயா அப்படி சொல்கிறாள். நம்ம சில நேரம் இன்னைக்கு எவன் மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னே நினச்சனோ, அவன் மூஞ்சில் முழிஞ்சில் இன்னைக்கு முழிச்சிட்டானே, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லுகிற உலகம் இன்னைக்கு இந்த காலகட்டம் அப்படி தான். இவன் போய் சிலர் சொல்லுவாங்க, நரி மூஞ்சில் முழிச்சா நல்லது அப்படிப்பாங்க. நரி மூஞ்சில் முழிச்சா நல்லதா?
அதுக்காக காட்டில் இருக்கிற நரி முகத்தில் எங்கே போய் முழிக்க, எதை பிடிக்க? வீட்டில் இருக்கிற பல நரிகளை தான். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். அப்போது ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க, இவங்க முகத்தை பார்த்தாலே அப்படியே துக்கெல்லாம் மாறிடுது. சில சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்க, இந்த ஆள் முகத்தை பார்த்தாலே போதும். ஆமாம், ஃபாதர் முகத்தை பார்த்தாலே ஒரு ஹாப்பினஸ் வரும் தெரியுமா? ஃபாதர் பெர்க்மன்ஸ் முகத்தை பார்த்தாலே ஒரு ஹாப்பினஸ் வரும். சிலருடைய முகத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது பாருங்கள். டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் முகத்தை பார்த்துட்டாரே நம்ம பாரெல்லாம் எப்படி அப்படி டக்குன்னு இறக்கி வச்ச மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அவரை பார்க்கும்போது. ஒவ்வொருத்தங்க முகத்துக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ வச்சுருக்கிறார் ஆண்டவர். பாருங்கள், யோபு, என் தாசனாகிய யோபுவின் முகத்தை பார்த்து நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன், உங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய மாட்டேன், உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக செய்ய மாட்டேன். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். அவன் ஜபிச்சான், பார்க்குறாரு, அவன் ஜெபம் பண்ணுறான். அவன் முகத்தை பார்க்கும்போது என்ன நடக்குது? சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணுறான். கர்த்தர் உடனே அவர் சிறையிருப்பை மாற்றி கர்த்தர் முன்னிலைமையிலும் பின்னலுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் சூழ்நிலை இருக்குல்ல, உங்களை சுற்றி நடக்கிற எல்லா சூழ்நிலைகளில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு உங்கள் முகத்தை பார்ப்பார் ஏசப்பா. உங்களுக்கு 2 மடங்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறீங்க? உங்கள் முகத்தை பார்க்குற தேவன் நம்முடைய ஆண்டவர். சில வேத பகுதியை உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன், கர்த்தர் நம்மோடு இடைப்படட்டும். சங்கீதம் 22:24 வசனத்தில் தாவீது இப்படி ஒரு ஜெபம் பண்ணுறார் பாருங்க. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளுகிறார். நம்ம பாடுபடும் போது, உபத்திரவப்படும் போது, வேதனைப்படும் போது நம்ம உபத்திரவத்தை அவர் அற்பமாகவே எண்ண மாட்டார், நம்முடைய பலவீனத்தை அவர் அற்பமாகவே எண்ண மாட்டார், அருவருக்கவும் மாட்டார். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல, நான் முகத்தை மறைக்கவே மாட்டேன். யாருக்கு கர்த்தர் முகத்தை மறைக்க மாட்டார்? உபத்திரவப்படுறவனுக்கு முகத்தை மறைக்கவே மாட்டார். பாடுபடுறவனுக்கு ஏசப்பா முகத்தை மறைக்கவே மாட்டார். உபத்திரவப்படுகிறவனுக்கு முகத்தை அப்படி காமிச்சிட்டே இருப்பார். எப்போ அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், எப்போ இம்மீடியட் ஆக்ஷன் அவனுக்கு கொடுக்கலாம், இறங்கி போகலான்னு காத்து கொண்டே இருப்பார். நம்ம முகத்தை பார்த்துட்டே இருப்பார். பலவீனப்படுகிற உபத்திரவப்படுகளுடைய முகத்தை அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 27:8 வாசித்து பாருங்க. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே, என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு. யாரை தேடுவங்க? என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. உங்கள் முகத்தை தான்ப்பா தேடுறோம். வேற யார் முகத்தை தேடுவோம்? வேற யாரை? வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரத்தை நோக்கி இருக்கிறதாம். வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டின் கரத்தை நோக்கி இருக்கிறதாம். சிலருடைய பார்வைலாம் எங்கே தான் இருக்குது? என்ன கிடைக்கும்னு பார்க்குறாங்க, கையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள் என்றீரே, உன்னுடைய முகத்தையே தேடுவோம். என்ன நெருக்கம், பாடுகள், போராட்டம் வந்தாலும் நம்ம தேட வேண்டிய ஒன்று அவருடைய முகத்தை தேடணும். என்ன சொல்லுங்க? அவருடைய முகத்தை பார்க்கணும். அவர் முகம் என்ன பார்க்க, என்ன செய்து, என்ன யோசிக்குது, அவருடைய முகத்தையே தேடுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறார். நீங்கள் 2 நாளாகமம் 7:14 அடிக்கடி நம்ம ஜெபிப்போம்ல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, அவர் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தின் தேவன் ஜெபத்தை கேட்பாராம், பாவத்தை மன்னிப்பாராம், தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பாராம். அப்போ முகத்தை தேடுகிறவர்களுக்கு தான் ஒரு சேமம் உண்டாகிறது. ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறேன் என்று வேதம் சொல்லுகிறார். உன்னத பாட்டு 2:14 நீங்கள் வாசித்தீங்கன்னா, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு கொஞ்சம் காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறார். எப்படி இருக்கான்? நேசர் சொல்கிறார், எப்பா உன் முகத்தை கொஞ்சம் காட்டு, என் செல்ல கிளி, என் தங்க கிளி, என் புறாவே,
என் உத்தமியே, உன் முகத்தை கொஞ்சம் காட்டு. உன் முகரூபம் எப்படி இருக்கா? அழகா இருக்கு. அப்போ அந்த ஃபேஸ் வேல்யூ வெரி இம்பார்ட்டன்ட். யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்து, அப்படிதான் வேதம் சொல்லுகிறார். நீங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 29, 30 வசனத்தை வாசிக்க கேட்போம். சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அவனுக்கே தெரியல அவன் முகம் பிரகாசித்திருந்ததை. தேவனோடு இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் 40 நாள் தனித்திருக்கிறான். கர்த்தருடைய சாயலை பார்க்கிறான். கண்மலை வெடிப்பில் நீ வந்து நில்லு, நான் உனக்கு நான் கடந்து போவேன். நான் கர்த்தர், கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் மகா தயவுள்ள தெய்வன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காண்பிக்கிற ஆண்டவர், நீ வான்னு சொல்லிட்டாரு. அவர்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, கற்பலகையை கொடுக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட பேசினது இவன் முகமே அப்படி பிரகாசிக்கிறது அவனுக்கு தெரியாதிருந்தது. 30ஆம் வசனம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். முகம் பிரகாசித்திருந்தது. எதனால? Because of presence of God. தேவனுடைய பிரசன்னம், தேவ சமூகம். உங்க முகத்தை கர்த்தர் பார்க்கணும். உங்க முகத்தை தேசத்தில் உள்ளவங்க பார்த்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கணும். யோபுவின் முகத்தை பார்த்தார், அவன் ஜெபித்தான், கர்த்தர் சிறையிருப்ப மாற்றினார். முன்னலமையிலும் பின்னலமே கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். நம்ம முகத்தை பார்க்கணும். அதை பார்த்து யோபுவின் முகத்துக்கு தக்கதாக நான் உங்களுக்கு தீர்ப்பு செய்யல. அவன் முகத்தை பார்த்ததுனால உங்களுக்கு நியாயம் செய்யலை. கவனம் அப்படிங்கிற. அப்போ நம்ம முகம் அப்படியே பிரகாசிக்கணும் அப்படின்னா பியூட்டி பார்லரை விட, ஃபேஷியலை விட, ஆமாம் ப்ளீச்சிங்கை விட, அப்புறம் என்னென்ன நீங்கள் போட்டாலும் அதை விட அதிகமாக எதில் பிரகாசிக்குமோ? தேவ சமூகம் பிரகாசிக்கும். அவன் முகமே அவனுக்கு பிரகாசித்தது அவன் அறியாதிருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னம் கர்த்தர் நமக்கு தருவாரானால் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் சிறையிருப்ப மாற்றும். முன்னிலைமையிலும் பின்னிலுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமாம். நீங்கள் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 32, 33ஆம் அதிகாரம் இதில் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. 20ஆம் வசனம் 32, 20. இதோ உமது அடியனாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாய் இருப்பான் என்றான். 33:10 பாருங்க. அதற்கு யாக்கோபு, அப்படியல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் என் வெகுமதி என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறார். யாக்கோபு ஏசா பெரிய சண்டை. ஏசபுத்திர பாகத்தை விற்று போட்டான், சாப்பாட்டை கொடுத்தான், விற்று போட்டான். ஆனால் வஞ்சகமாக எடுத்துக்கொண்டான்னு சொல்லி 400 யுத்த மனுஷர்களோட யாக்கோபு 2 பரிவாரங்களோடு உள்ள நுழையிறான். இவன் 400 யுத்த மனுஷர்களோட எதிர்கொண்டு போகிறான். வர்றான்னு தெரிஞ்ச உடனே யாக்கோபு 2 பரிவாரங்களாக பிரித்து தேவ சமூகத்தில் தேவனோடு மனுஷனோடும் போராடி ஜெபித்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் சூப்பராக ஒரு காரியம் செய்கிறான் பாருங்க. அநேக வெகுமதிகளை அனுப்பி அப்படியே பார்க்க கடைசியில் என் முகத்தை பார்க்கும்போது, சரி தம்பி நமக்கு இவ்வளோ அனுப்பியிருக்கான், என் முகத்தை பார்க்கும்போது அவர் கோபப்பட மாட்டார், என் முகத்தை பார்க்கும்போது தயவு கொடுப்பார், என் முகத்தை ஒருவேளை என்னை பார்க்கும்போது என்னை கொலை செய்ய மாட்டார். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன். அப்படி சாந்தப்படுத்தினது பின்பு தயவை பெற்றதுக்கு பின்பாக ஏசாவின் முகம் எப்படி இருந்துச்சான்? ஏசாவின் முகம் எப்படி இருந்துச்சான்? தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. 400 யுத்த மனுஷரோட கொலை செய்ய வந்த ஏசா
வெகுமதியெல்லாம் ஓவராலா. என்னப்பா இது? இது யாக்கோபு, எங்கள் ராஜா, எங்கள் ஆண்டவன் உங்களுக்கு வெகுமதி அனுப்பி கொடுத்து எங்கள் அண்ணன் அவருடைய அண்ணனுக்கு கொடுத்தாரு சொன்னாலும் ஒவ்வொருத்தனா சொல்லிட்டு போக அப்படியே கோபம் அப்படியே குறைஞ்சு அடே ச கடைசியில் அவன் முகம் எப்படி மாறிட்டு, சிலருக்கு முகம் ஏதாவது வாங்கினா தான் மாறுது. ஹலோ, சிலருக்கு முகம் எதனால மாறுதான்? ஏதாவது கிடைச்சா தோத்துறது. அண்ணனை போட்டுறணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க, தம்பியை வெளுத்தரணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் தம்பி அப்படியே இந்தாங்க வச்சுக்கோங்க, ஒரு 10 பவுனு, ஒரு 5 சென்ட் இடம், ஒன்றுமே எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சேன் என் ஃபேமிலியிலேருந்து. எனக்கு கர்த்தர் பாருங்க பரவாயில்ல அப்படின்னு சில நேரம் திடீர்னு உங்களை தேடி ஒரு சொத்தோ பணமோ வந்துச்சுன்னா அந்த கொடுத்த ஆள் எப்படி முகமாக இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய முகத்தை போலல்ல நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. பல பேர், சிலருக்கு சிலது கிடைச்சா தான் முகமே பிரைட் ஆகுது. அல்லேலூயா. லாபானுடைய முகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? லாபானுடைய முகம் ஆதியாகமம் 31:2. உங்க முகம் பணம் வந்தா தான் உங்க முகம் தேவ முகம் போல மாறுதா, இல்ல தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது தேவ முகம் போல மாறுதா? லாபானுடைய முகத்தை பாருங்க. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தின நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டு நேத்து மாதிரி இல்லையா? சிலருக்கு சிலர் வந்தா தான் முகம் மாறுது. இங்க லாபானுக்கு மாறுது, வேற மாதிரி மாறுது. ஏன்னா கர்த்தர் யாக்கோபு ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரா? சிலருக்கு அடுத்தவங்க ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது முகம் என்ன ஆயிடுது? மாறுது. வேறுபட்டிருக்க கண்டான். சிலர் ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தோன்னு சிலருக்கு மூஞ்சி மாறிடும். சிலர் வண்டியில் வந்தால் சிலருக்கு முகம் மாறிடும். சில ஆள் கூட வந்துட்டுன்னா வேற முகம் வேறுபட்டுரும். தோதராம், என் முகம் இருக்கிற முகமாகவே இருக்கணும். அதுக்கு மோசையை போல நான் தேவ பிரசன்னத்தில் இருந்தேன்னா என் முகம் பிரகாசிக்கிறதே எனக்கு தெரியாமல் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 ராஜாக்கள் 3:14 பாருங்களேன். 2 ராஜாக்கள் 3:14. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தாள் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். யுத்தத்துக்கு போகிறோம், ஒரு தீர்க்கதரிசிட்ட போய் விசாரிப்போம். இங்கே நமக்கு தண்ணி இல்லையே, என்ன செய்யணும்னு தெரியல. ஞானதரிசிக்காரன் இங்கே உண்டா? தீர்க்கதரிசி உண்டா? நமக்கு சொல்கிற ஆள் உண்டா? கேட்ட உடனே இங்கே போகிறான், பார்க்கலாம். ரைட், ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், போய் பார்க்கலாம். அவன் எப்பயுமே என்ன எப்போ பார்த்தாலும் நன்மையாக சொல்கிறான், தீமையாகவே பிரசங்கம் பண்ணுறான், தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்கிறான். எப்போ மேடையில் நின்று பேசினாலும் கட்டிச்சு துப்பிக்கிட்டே தான் இருக்கான் அந்த ஆள். அப்படின்னு வந்து உள்ளே நுழைஞ்சா யூதாவின் ராஜாவிய முகத்தை யோசபாத்தை பார்த்தபோது எலிசா சொல்கிறான், உன் முகத்துக்காகலாம் இங்கே தீர்க்க தரிசனம் இல்லை, யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன். அப்போ யோசபாத்து முகத்தை பார்த்த உடனே எலிசாவுக்கு ரைட்டு, இப்போ தீர்க்க தரிசனம் சொல்லலான்னு வருது. சில ஆளை பார்த்தா தானே ஜெபம் பண்ணணும்னு வருது. இல்லை லூயா சொல்லுங்க. நம்ம கையை வச்ச உடனே அந்த முகத்தை பார்த்த உடனே ஜெபிக்கிற பிள்ளை, ஊழியம் செய்கிற பிள்ளை, ஆத்துமாதாயம் பண்ணுற பிள்ளை, துதிக்கிற பிள்ளை, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுற பிள்ளை. ஏன் சில பேர் மேலே கையை வச்சோன்னா ஆசையாக ஜெபம் பண்ண உடனே வசனம் வருது? எதனால வருது? ஏன் சிலரை இயேசுப்பா ஆசீர்வதிங்க அப்படின்னு போக வருது? யோசபாத்தின் முகத்தை பார்க்கலன்னா டேய் உன்னை பார்த்தாலும் எனக்கு தீர்க்க தரிசனமே வராது. இவனை பார்த்ததுனால வேணா சொல்கிறேன், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், உன் பள்ளத்தாக்குகளை கர்த்தர் நீரூற்றினால் நிரப்ப பண்ணுவா. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம முகத்தை பார்த்து நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரணும். நம்ம முகத்தை பார்க்க, நம்ம முகம் அந்த அளவுக்கு
ஆவியில நிரப்பப்பட்ட முகமாய் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால். அபிகாயில பார்த்து தாவீது சொல்றான், நாபாலுக்கு ஆள் அனுப்பி நாபாலுடைய வேலைக்காரர்கள்ட்டையும் சொல்றான், நாபால்கிட்டையும் சொல்றான், தாவீதினுடைய வேலைக்காரர்கள் உமக்கு செவுரை போல மதுளை போல இருந்தோம், எல்லாவற்றையும் பாதுகாத்தோம், இரவும் பகலும் உமக்கு மதுளை போல காணப்பட்டோம், அதனால் எனக்கு சாப்பாடைத்தான்னு சொல்லி ஆளை விட்டு அனுப்பி விடுறான். அவனும் தாவீது யார், ராஜாவும் அவன்னு சொல்லி அவன் திட்டி அனுப்பி விட்டான். அதுக்கு பாருங்க, தாவீது சேனையோடு எழும்பி யுத்தம் பண்ண போகிற நேரம் அபிகாயில் எல்லா வற்றலான திராட்சை குலைகளையும் அப்பங்களையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு துருத்தியில் எடுத்துட்டு வேகமாக கிராஸ் ரூட்டை பிடிச்சி தாவீதை சந்திக்கிறான். அப்போ தாவீது சொல்கிற வார்த்தையை பாருங்க, நீ தீவிரமாக என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானா பொழுது விடிய மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடங்கொடாது இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாக சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ. இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். இந்த முகம் பார்த்து சமாதானம் பண்ற முகம் இது. என்ன முகம் இது? உன் முகத்தை பார்த்து நான் இப்படி செஞ்சிருக்கேன். நீ தீவிரமா வந்த பார்த்தியா? உன் முகத்தை பார்த்ததுனால தான் நாபால் இன்னைக்கு இருக்கான். ஆனால் நடந்தது உங்களுக்கு தெரியும். அடுத்த நாள் கர்த்தர் நாபாலை வாதித்தார். 10 நாள் வியாதியாக இருந்தான், செத்து போயிட்டான். அது அடுத்த கதை. ஆனால் இங்கே விஷயம் என்ன, நாபால் இன்னைக்கு நான் வந்து அழிச்சிருப்பேன், ஆனால் நீதி செய்யும்படி கர்த்தர் ஒன்றை கொண்டு என்னை தடை பண்ணினா. நீ எனக்கு நன்மை செஞ்சிருக்கிற, நீ சமாதானத்தோட வீட்டுக்கு போ. இதோ உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செஞ்சிருக்கிறேன். ஓ முகம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்மளை தீமை செய்யாமல் விடாத ஒரு முகமாக இருக்கணும் நம்ம முகம். அடுத்தவங்கள வந்து சண்டை போட வைக்கக்கூடாது. நம்ம முகத்தை நம்ம வந்துட்டான் வெட்டல அப்படின்னு குத்தல இல்லை அடியில், நம்ம முகம் வந்தோன்னு அவர் வந்துட்டா சண்டை வேணாம்ப்பா, அந்த மைண்ட் செட்டப்புக்கு போகிற முகமாக இருக்கா உங்கள் முகம்? உங்கள் முகம் சிலரை பார்த்தாலே சண்டை போடணுன்னே இருக்கும். சில நேரம் சில ஆளை பார்த்தாலே வம்புழுக்கணுன்னே தோணும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம். சில ஆளை பார்த்தா வாயில் கையை விட்டு வார்த்தை எடுக்கிற அளவுக்கு பேசுகிற ஆட்கள்லாம் இருப்பாங்க. சில முகம் அப்படி இருக்கும். உங்கள் முகத்தை பார்த்து இப்படி செஞ்சேன். எதை செஞ்சேன்? நாபாலுக்கு தீமை செய்யாமல் விட்டேன். உங்கள் முகம் சமாதானம் பண்ணுகிற முகமாக இருக்கணும். அல்ல, யோபுவின் முகத்தை பார்த்து உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நான் உங்களுக்கு செய்யலை. அவன் ஜெபிச்சான், அவன் முகத்தை பார்த்தா யோபு ஜெபிக்கிறான், 2 மடங்கு ஆசீர்வாதம். உங்கள் முகம் எப்படி இருக்கு? இல்லையா சொல்லுங்க. 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 28ஆம் வசனம், 32ஆம் வசனம். ராஜா அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். 28. அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான். அப்பா இருக்கிற ஊர்லயே நம்ம பாசு முகத்தையே, ராஜாவின் முகத்தை பார்க்காமலே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்சலோம் யோவாபை பார்த்து, இதோ நான் ஏன் கேசூரிலிருந்து வந்தேன், நான் அங்கே இருந்து விட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன். இப்பொழுது நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என் மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான். அல்லேலூயா. உங்களுக்கு அப்சலோம் கதை ஃபுல்லாக தெரியல, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் சொல்கிறேன். என்ன, அப்சலோமுடைய தங்கச்சி, அவளை தாவீதுனுடைய மகனே கெடுத்துறான். கடைசியில் கோபப்பட்டு போகிறான். தாவீது விட்டுட்டு, எருசலேமை விட்டுட்டு, ராஜாவின் முகத்தை பார்க்காம போனவன் திரும்பி வந்து
ராஜாவை வந்து ஃபேவராக பார்த்துருக்கணும், முகத்தை போய் பார்த்துருக்கணும். பார்த்துருந்தா கண்டிப்பாக நான் நினைக்கிறது, எனக்கு இந்த இதில் தோணுது ஒரு காரியம், அப்சலோம் ஒருவேளை தாவீதை பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், தாவீது இப்படி செஞ்சதுக்கு நீதி செய்யலை, அவனை ஏதாவது தண்டனை கொடுத்துருக்கணும் தங்கச்சிக்காக மகளுக்காக. ஆனால் இவன் பார்த்துருந்தா ஒருவேளை அப்சலோம் பிரிந்து போயிருக்க மாட்டான், ஒருவேளை அப்சலோம் மரித்திருக்க மாட்டான். ஆனால் ராஜாவின் முகத்தை பார்க்காமலேயே 2 வருஷம் எருசலேமிலேயே உட்கார்ந்துட்டே இருந்தான் பாருங்க. அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் செஞ்ச பெரிய தவறு. நான் அன்னைக்கே உங்களுக்கு சொன்னேன், உபவாச ஜபத்தில், தேவ சமூகத்துக்கு போகிறதற்கு நீங்கள் தாமதமே பண்ணாதருங்கள். தாவீது சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்ன தவறு வந்தாலும் உடனே போய் ராஜாவின் முகத்தை போய் தேட போயிடுவான். உம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். ஆனால் அப்சலோம் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒரு நேரம் எரர் வந்துட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி போய் என்னத்தை ராஜாவை பார்க்கன்னு சொல்லி எருசலேமிலேயே இருந்துட்டு முகத்தையே பார்க்காம இருந்ததுனால தான் அவனுடைய முடிவு பரிதாபமாய் மாறியதோ என்று எனக்கு தோணுகிறது. நீங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நாளும் டிலேயே பண்ணக்கூடாது. 2 வருஷம் எருசலேமில் இருந்துட்டு முகத்தை பார்க்காத ஒரு கூட்டமாக இருந்தான் அப்சலோம். சபைக்கு வந்துட்டும் சில நேரம் சில காரியத்தில் சில ஆளை பார்க்காம போகிறீங்களா? சில நேரம் சிலரை தேவ சமூகத்தை நோக்காமல் போகிறீங்களா? சபைக்கு வந்துட்டும் யோசிங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு வராமல், ஆண்டவர் சமூகத்தில் உட்காராமல், ஆண்டவருடைய முகத்தை பார்க்காம உங்கள் வாழ்க்கை இருக்கா? இன்றைக்கி ஒரு மனம் திரும்புதல் வரட்டும். கர்த்தர் உங்கள் முகத்தை பார்த்து ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு 2 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா அல்லே. எசேக்கியா சுவர்புறமாய், எப்படி 2 ராஜாக்கள் 22, தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கினார். அவன் முகத்தை பார்த்தாரு, கண்ணீரை கண்டாரு, விண்ணப்பத்தை கேட்டாரு, 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். அவன் முகத்தை பார்த்த உடனே அழுகுறானேன்னு சொல்லி வியாதியில் சோகம் கொடுத்தார். நம்ம முகத்தை பார்த்தா, நம்ம விண்ணப்பத்தை கேட்டால், உபத்திரப்படுகளுடைய உபத்திரவத்தை அற்பமாயினாலும் முகத்தை மறைக்கவே மாட்டார். எப்போ முகத்தை மறைச்சாரு? இயேசு முகம், பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது எப்போ? முழு உலகத்தின் பாவம். எசேக்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 58ஆம் அதிகாரமா முகம் மறைக்கப்பட்டது. எப்போ மறைக்கப்படும்? எப்போ நமக்கு பாவம் வருதோ, எப்போ நம்ம பாவத்தில் இருக்கோமோ, பிதாவின் முகம் மறைக்கப்படுகிறது. இன்னைக்கு 59:2, உன் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு அற்ப காலத்தில் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனால் நித்திய கிருபையில் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உண்மையை சொல்லுங்க. சிலரை பாவம் அவர் முகத்தை மறைக்குது. ஆமாம், சிலரும் கோபமோ அவருக்கு எப்படி ஒரு அப்படிதான். நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் முகத்தை உங்களுக்கு மறைக்கவே மாட்டார். எழுந்து நிற்போமா? யோபுவின் முகத்தை பாராதிருந்தால் உனக்கு என்கவுண்டர்டா. அவனை பார்த்ததுனால தான் உனக்கு இரக்கம் செய்கிறேன். அவர் நம்ம முகத்தை பார்க்கணும். யோபுவின் முகத்தை பார்த்தது போல நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்கணும், நம்முடைய முகம் சமாதானம் பண்ணுகிற முகமாக இருக்கணும். யாக்கோபு அவன் முகத்தை பார்க்குறான், ஏதாவது கொடுத்ததுனால அவனுடைய முகம் தேவனுடைய முகம் போல இருந்துச்சு. தயவு இல்லை, இன்னைக்கு எங்கள் முகம் பிரகாசிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன வியாதி இருந்தாலும் முகத்தை பாருங்க. கர்த்தர் முகத்தை பார்த்து நமக்கு விடுதலை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். சிலரை பார்த்தா முகம் வேறுபடுதா, முகநாடி வேறுபடுதா, படக்கூடாது. பொறாமையினால முகநாடி வேறுபடுதா, படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். சில பாவம் அவர் முகத்தை மறைக்கலாம்.
ஆனால் அற்ப காலம் உண்ட கோபத்தில் முகத்தை மறைச்சார். நித்திய கிருபையுடன் அவர் நமக்கு இறங்குவா. ஆண்டவரே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, என் முகத்தையே தேடுகிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளைகளும் வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் செய்கிறதற்காக நன்றி. இந்த இரவு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தேவ சமூகமும் பாதுகாப்பும் முன்பாக போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாளைக்கு காலையில் நடக்கிற மவுண்ட் விஷன் ஃபாஸ்டிங் ப்ரேயரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம், சிநேகம், சமாதானம், ஆறுதல், ஆசீர்வாதம் இன்னும் இன்னும் சதா காலம் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் வருகை பரியந்தம் இருப்பதாக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.